சேனல் நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு புது கவிதை, புதிய பொருளாதாரம். நான் ஒரு முதுகலை ஆசிரியர். முதுகலை பொருளாதாரத்தில் முதன்மை பட்டம் பெற்றவன். நாட்டின் பொருளாதாரம் என்ன நிலையில் நகர்கிறது என நான் அறியவில்லை. ஏட்டில் பொருளாதாரத்தை எண்ணற்ற மாணவர்களுக்கு பொருளாதார பாடத்தை புதுமையாக நடத்துகின்றேன். என் மாணவர்களுக்கோ பொருட்களை உற்பத்தி செய்ய ஒன்றும் புரியவில்லை. நானும் மரம் வளர்க்கவில்லை, என் மாணவர்களும் மரம் வளர்க்கவில்லை. நானும் விவசாயம் செய்யவில்லை, என் மாணவர்களுக்கும் விவசாயத்தை சொல்லிக் கொடுக்க எனக்கும் புரியவில்லை. இயற்கையை பேணி காத்திடுங்கள் என எளிமையாக சொன்னேன். என் மாணவன் சுருக்கென்று சொன்னான், தாங்கள் இயற்கையை பாதுகாத்தீர்களா? பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள் என்றேன், நீங்கள் பொருட்களை உற்பத்தி செய்தீர்களா என்றார். தினமும் உணவு தானியங்களை உண்ணுகின்றேன், நானோ எந்த தானியத்தையும் உற்பத்தி செய்யவில்லை. பொருளாதாரத்தை தினமும் கரும்பலகையில் கற்றுக் கொடுத்தேன். எதற்கு? எனக்கு காசு கிடைப்பதற்காக. பொருளாதார மேம்பாட்டுக்காக எந்த பொருட்களையும் உற்பத்தி செய்ய வேளாண்மையை ஒரு நாளும் செய்முறையில் கற்றுக் கொடுக்கவில்லை. 100 மதிப்பெண்கள் பெற பொருளாதாரத்தை ஏட்டில் கற்றுக் கொடுத்தேன். 100 மதிப்பெண்கள் பெற பொருளாதாரத்தை ஏட்டில் கற்றுக் கொடுத்தேன். 100 தென்னை வளர்க்க பொருளாதாரத்தை செய்முறையில் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏட்டு படிப்பெல்லாம் பொருளாதாரத்தை உயர்த்தாது. இயற்கையை வளர்த்தால் எல்லா பொருட்களும் பெறலாம். கரன்சி நோட்டு ஓர் பண மதிப்பீடு. வேளாண்மை நிறைந்த நாடுதான் பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்யும். கரன்சி நோட்டு ஓர் பண மதிப்பீடு. வேளாண்மை நிறைந்த நாடுதான் பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்யும். ஏட்டு படிப்பில் பொருளாதாரத்தை உயர்த்த முடியாது. எல்லோரும் வேளாண்மை செய்துவோம். வகுப்பறை முடியும் நேரம் சுருக்கென்று என் மாணவன் எளிமையாய் கேள்வி கேட்டான். என்ன என்று யதார்த்தமாய் கேட்டேன். உங்கள் மாத வருவாய் பணத்தை பொருளாதார அடிப்படையில் சேமிக்க முடியுதா? இல்லை. வேளாண்மை பொருட்கள் விலை ஏறிவிட்டது. வேளாண்மை உற்பத்திக்கு ஆள் இல்லை. என் மாத வருவாய் அனைத்தும் உணவு தானியத்திற்கே செலவாகிவிட்டது. பொருளாதாரம் படித்தால் மட்டும் போதாது, பொருட்களை உற்பத்தி செய்யவும் புதுமையாக புரிந்து கொண்டால் பொருளாதாரத்தில் புரட்சி செய்யலாம். ஏட்டு படிப்பு பொருளாதாரத்தை உயர்த்தாது. எல்லோரும் வேளாண்மை செய்திடுவோம். புதிய பொருளாதாரத்தை பெற்றிடுவோம். புதிய பாரதம் அமைத்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம். வேண்டும் பொருள் பெற்றிடுவோம். நன்றி.